இந்த நெக்லஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப லைட் வெயிட்லேயே ரொம்ப அழகழகா பண்ணியிருந்தாங்க. இதையும் இந்த மாதிரி ஒரு ஆன்டிக் நெக்லஸ்லாம் வந்து ஒரு ஸ்டார்ட்டிங் ஒரு 6 கிராம்ஸ்லேருந்தே கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. எல்லோ கோல்டுலலாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 4 கிராம்லேருந்தே இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு 6 கிராம்ஸ்லேருந்தே வரும். பேக் செயின் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டான வேஸ்டேஜ்லேயே தனியாக பேக் செயின்ஸுமே அவைலபிள் இருக்குது. இப்போ இந்த நெக்லஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10% வேஸ்டேஜ். ஆன்டிக் எல்லாமே 10% வேஸ்டேஜில் வரும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து கேரளா, கொல்கத்தா அண்டு டர்க்கி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதுக்கும் கம்மி. ஸோ மேக்ஸிமம் வேஸ்டேஜே பார்த்தீங்கன்னா 10% வேஸ்டேஜ்குள்ளேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு நியூ மாடல் எல்லோ கோல்டு கலெக்ஷன்லேயே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு 2 in 1 பேட்டர்ன் மாதிரி. அதாவது ஒரே நெக்லஸ் தான், ஆனால் பாதி டிசைன் வந்து உங்களுக்கு மகாலட்சுமி டிசைன், பாதி மயிலோட தோகை மாதிரி இருக்கும். இதுவுமே நல்லா வந்து ஒரு வாண்டட் கலெக்ஷன். ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ இந்த மாதிரி எல்லோ கோல்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7%, 8%, 8.5% அந்த மாதிரி வேஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து ஆவடியில் வந்து எக்ஸ்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ 24, 25, 26 இந்த மாதம் ஜூலை 24, 25, 26 ஆவடியில் SSS மஹாலில் இந்த எக்ஸ்போ வந்து நடக்குது. இது பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஷோரூமில் நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் எக்ஸ்போலையும் செக் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஜெய்குரு ஜுவல்லர்ஸ் திருவள்ளூரில் இருக்கிற ஷோரூமில் தான் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். இது வந்து உங்களுக்கு இந்த ரூபி நெக்லஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடியது. இது வந்து ரூபினா செமி ஸ்டோன் தான். இட்ஸ் நாட் அ ரியல் ரூபி. செமிலேயே உங்களுக்கு வந்து அந்த ரூபி லுக்லேயே கம்ப்ளீட்டாக ஒரு ரூபி கோல்டு நெக்லஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த கோல்டு நெக்லஸும் செமியில் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ரூபி எமரல்ட் ஸ்டோன்ஸ் பதிச்சு வரக்கூடிய பேட்டர்ன் எல்லாமே செமி தான். அண்ட் பீட்ஸ் ஹேங்கிங் கூட வரும். இதோட வெயிட்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 கிராம் 13 கிராம் அந்த மாதிரி வரும். வேஸ்டேஜ் வந்து 9% வேஸ்டேஜ்லேயே நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் வெளியில் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு 18%, 20% அந்த மாதிரி போடுவாங்க. பட் இவங்கக்கிட்ட வேஸ்டேஜ் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. இதுவும் நல்ல அழகான ஒரு லைட் வெயிட் நெக்லஸ். இதில் வந்து கிருஷ்ணர் புல்லாங்கல் ஊதுற மாதிரி ஒரு அழகான பென்னண்ட் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு பேர்ல் ஹேங்கிங் வந்து இதில் வந்திருக்கும். இது வந்து உங்களுக்கு நெக்லஸ் பேட்டர்ன். சில டிசைன்ஸ் வந்து மிட்ஹாரமாக போடுற மாதிரியான லென்த்தும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிட்ஹாரமாக போட்டுக்கலாம் நீங்கள். 14 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். ஸ்டோன் வெயிட் வந்து லெஸ் பண்ணிவிடுவாங்க. நெட் கோல்டு வெயிட் என்ன அப்படின்றது டேக்கில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எல்லா ஜுவல்லரிஸ்க்குமே வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் என்ன அப்படின்றதும் டேக்லேயே மென்ஷன் ஆகிருக்கும். நீங்கள் ஷோரூமில் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிசைனுக்குமே நம்ம வந்து வேஸ்டேஜ்லாம் செக் பண்ணோம் அப்படின்னு இல்லை, எல்லாமே டேக்லேயே இருக்குது. ஸோ நம்ம அழகாக வந்து டிசைட் பண்ணலாம் இந்த கலெக்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஸ்டோன் வெயிட்லெஸ்ஸாக என்ன அப்படின்றதும் டேக்கில் மென்ஷன் ஆகிருக்கும். இதில் வந்து உங்களுக்கு மதுரப்பால் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலாக வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரியே ஒரு அந்த மதுரப்பால் டிசைன் ஃப்ளவர் டிசைனு. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு வேர் பண்ணி காட்டுறேன். ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருந்தது இந்த கலெக்ஷன். இந்த மாதிரி ஃபுல் ரூபியில் வேணும்னாலும் இருக்குது, ரூபி எமரல்ட்லேயும் இருக்குது. இல்லை எனக்கு ரியல் ரூபி எமரல்ஸ் வச்சு டிசைன் பண்ணி கொடுப்பீங்களான்னா நீங்கள் கஸ்டமைஸ்ட் ஆர்டர் கொடுத்தா உங்களுக்கு எந்த மாதிரி ஜுவல்லரி வேணாலும் உங்களுக்கு கஸ்டமைஸ்ட் ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு இந்த மதுரப்பால் கலெக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டு, அட் த சேம் டைம் நல்ல லுக்கு. ஒரு லாங் மேக்ஸி கவுன், சாரீ எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். அண்டு நிறைய இதுக்கு மேட்சிங்காக ஜிமிக்கி எல்லாம் கூட இருக்குது. ஜிமிக்கி, ஃப்ளாட் இயரிங்ஸு, ஆன்டிக் மட்டும் இல்லை, எல்லோ கோல்டுலேயும் தாலி செயின், பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸு அண்ட் சில்வர் கலெக்ஷன். சில்வர்லேயும் ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஒரு சில்வர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 kg பர்ச்சேஸ் பண்ணுங்க 8,000 rupees லெஸ். ஸோ உங்களுக்கு வந்து லைக் ₹8 லெஸ் பர் கிராம். ஸோ அது வந்து சில்வருக்கு வந்து அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி கோல்டு ஜுவல்லரிஸ் வாங்குறீங்க அப்படின்னாலும் பர் சவரனுக்கு ₹1,500 வந்து ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. இது கூட உங்களுக்கு ஒரு நெக்லஸாக சிம்பிளாக நம்ம வந்து ஒரு எனி இயரிங்ஸோட, இப்போ ஒரு பிளெயின் கோல்டு இயரிங்ஸோட கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் நெக்லஸ் போட்டால் கூட ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும் பாருங்களேன். ரொம்ப சிம்பிளாக இருக்குது, லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் சரி நம்ம ட்ரை பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த செட்டு வந்து உண்மையாக ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நீங்கள் வங்கி கலெக்ஷன் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ டைமண்ட் லுக்கில் ஸ்டோன் வச்சு வங்கி கலெக்ஷன் அதெல்லாமே கூட எங்கள் ஷோரூம் போனீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 1 கிராம்லேருந்து ரிங் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ட்ரிபிள் லேயர் மாலை மாதிரி வரும். நல்ல ஒரு பிக் காசு மாலை. இது வந்து 37 கிராம்லேயும் இருக்குது, 20, 25 கிராம்ஸ்லேயும் இருக்குது. இந்த மாதிரி பிக் சைஸ்லேயும் இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் 1 by 1 காமிக்கிறேன்.
இந்த ஹாரம் வந்து நல்ல லைட் வெயிட் ஹாரம்ங்க. அதனால் பார்க்குறதுக்கு ஒரு 10 பவுன் மாரி, 8 பவுன் மாரி லுக் இருக்கும். ஒரு 47 கிராம் நெனைக்கிறேன். நான் உங்களுக்கு டேக் காட்டுறேன். எஸ் இது வந்து 41. ஸோ 41 கிராம் 700 மில்லி அந்த மாரி வருது. நல்ல மகாலட்சுமி டிசைன் வச்சு வரக்கூடிய ஒரு பிக் ஹாரம். ஸோ 41 கிராம் சம்திங் அப்படின்னா உங்களுக்கு 5.25 சவரன் வரும். 5.25 சவரனுக்கு நல்ல டீட்டெயிலிங்காக இதில் லேப் க்ரௌன் எமரல்ட் ஸ்டோன்ஸ் வந்து 3 இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணிடுவாங்க. பட் ஸ்டோனுக்கான சார்ஜஸ் என்னன்றது நம்ம வந்து பே பண்ண வேண்டி வரும். ஒரு லைட் வெயிட்டாக நல்ல பார்வையான ஹாரம். இப்போ இந்த கம்ப்ளீட் வெட்டிங் செட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நான் உங்களுக்கு வந்து ஒரு பிக் ஹாரம் காமிச்சேன் இல்லையா? இந்த ஹாரமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லேயரில் காசு யூஸ் பண்ணியிருப்பாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு லேயர் வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து மேங்கோ டிசைன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி லைட் வெயிட்டில் வேணும்னா லைட் வெயிட்டில் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது வந்து சோக்கர், நெக்லஸ் வந்து உங்களுக்கு 9 கிராம்ஸ் வருது. நான் உங்களுக்கு சைடில் மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்கள் 22, 9, 37, 108. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து அந்த ஜுவல்லரிஸோட வெயிட் டீட்டெயில்ஸு. இந்த ஹாரம் வந்து 37 கிராம் வருது. இது எக்ஸ்க்ளூசிவ் டிசைன். இப்போ ரொம்ப பெருசாக வேண்டாம், நாங்கள் வந்து லைக் ரொம்ப பெருசாக நான் வேர் பண்ண மாட்டேன், எனக்கு கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து ஒரு மீடியமான ஹைட்டில் இருந்தால் போதும், லென்த்தில் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி லென்த்தியாக ஹாரம் இல்லைனாலும் உங்களுக்கு அந்த 36 கிராம் 37 கிராம்ஸில் ஹாரம் இருக்கும் இல்லையா, அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்க போகிறது எல்லாமே லைட் வெயிட் செட்டுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான வெயிட் ஒரு 1.5 பவுனில் ஒரு நெக்லஸ் வாங்கணும், ஒரு 2.5 பவுன் 3 பவுனுக்குள்ளே நான் வந்து நெக்லஸ் வாங்கணும் அப்படின்னா, ஸோ அது மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குது லைக் ஆன்டிக்கில். ஸோ இது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 கிராம் வந்து உங்களுக்கு ஹாரம் வருது. ஹாரமுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லென்த்து, ரொம்ப அழகான ஒரு லென்த்து. அண்ட் 14 கிராம்ஸ்க்கே உங்களுக்கு நெக்லஸ் வந்துடும். இது எல்லாமே 10% வேஸ்டேஜ் தான். நல்ல ஒரு பெஸ்ட்டான வேஸ்டேஜ், நல்ல அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து உங்களுக்கு 2மே நெக்லஸ் அண்ட் ஹாரம் 2மே சேர்ந்து நீங்கள் வேர் பண்ணும்போது இன்னும் நல்ல பார்வையாகவும் ரொம்ப அழகாகவும் தெரியும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இன்னும் லைட் வெயிட்டில் வேணுனாலும் அவைலபிள் இருக்குது. இல்லை எனக்கு இதோட கொஞ்சம் கிராண்டாக வேணும்னாலும் எல்லா வெயிட்லேயும் வச்சுருக்காங்க. இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி மாடலில் கொஞ்சம் ஹெவியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக வேணும்னு ஆர்டர் பண்ணாலும், கஸ்டமைஸ்ட் ஆர்டர் கொடுத்தாலும் ஒரு 21 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஹார்மில் மட்டும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக அந்த பீட்ஸ் ஹேங்கிங் வந்திருக்கும். சிலதுக்கு வந்து கோல்டு பால்ஸ் ஹேங்கிங். இது நெக்லஸ் வந்து நேரில் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு பார்வையான பேட்டர்னாகவும் இருக்குது. 22 கிராமுக்கு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரி லுக் வந்து உங்களுக்கு இருக்குது இதில். அதே மாதிரி ஹாரமும் உங்களுக்கு வந்து மேட்சிங்காக அவைலபிள் இருக்குது. 40 கிராம் சம்திங் வருது கிராஸ் வெயிட். அதில் அந்த ஸ்டோன் அந்த பீட்ஸ் ஒர்க் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட வெயிட் லெஸ் பண்ணி உங்களுக்கு 38 கிராம்ஸ்க்கு இந்த ஹாரம் வந்து பண்ணியிருக்காங்க. லென்த்துமே நல்லா இருந்தது. நல்ல ஒரு பார்வையான பேட்டர்ன். இதே மாதிரி மேட்சிங்கான பேங்கிளும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஹாரம் வந்து சூப்பர் லென்த்துங்க. நல்ல ஒரு 36 கிராம் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து 4.5 பவுன் வரும். ஸோ 4.5 பவுனுக்கு பியூட்டிஃபுல்லான ஹாரம். சென்டரில் வரக்கூடிய அந்த மகாலட்சுமி அந்த கோபுரம் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா நல்லா 3D காஸ்டிங்கில் தனியாக ஒரு சின்னதாக இருந்தாலும் டீட்டெயிலிங்காக தெரிகிற மாதிரி உங்களுக்கு அந்த கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக கிராஸ் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். பட் நெட் வெயிட் வந்து உங்களுக்கு 36 கிராம்ஸ் வருது. நியர்லி ஒரு 10 லேயர்ஸ் இருக்கும் போல். நயன்தாரா வெட்டிங் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹிட்டான ஒரு கலெக்ஷன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு 10 லேயர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய பீசஸ் வந்து இவங்க ஷோரூம்லேருந்து நான் காமிச்சிருப்பேன். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் ஷேப். ஏன்னா அது வந்து நிறைய ரீஸ்டாக் ஆகிருக்கான் அந்த பர்டிகுலர் ஷேடு. அண்ட் அதுதான் நான் காமிச்சது. இதே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செட்டுங்க. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. அதுலேயும் ஹாரம் இல்லைனாலும் நெக்லஸாவது மஸ்ட் ட்ரைன்னு சொல்வேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது நான் ரீல் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் சூஸ் லைஃப் ஸ்டைல் அதே நேம் போட்டு நீங்கள் நம்ம இன்ஸ்டா பேஜ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ யாராவது ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னோடய கண்டென்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மறக்காம
மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஹாரமும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப கெட்டி மாடல். இட்ஸ் நாட் டூ பிக். லென்த் வந்து ஒரு கொஞ்சம் லென்த்தியான ஹாரம் தான், பட் ரொம்ப லென்த்து அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் நெக்லஸ் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது. நல்ல ரீசனபிள் வெயிட்டும் கூட. அண்ட் 5 பவுண்டில் நல்ல ஒரு கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு ஹிப் பெல்ட் வாங்கணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரைட் சாய்ஸாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஸ்டிஃபாக ரொம்ப ஹெவியான பீஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதுதான் லைட் வெயிட் தாங்க. நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஆனால் அந்தளவுக்கு நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு 100 கிராம்ஸ் லுக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் லுக் வைஸ். பட் எல்லாமே உங்களுக்கு வந்து 40 42 கிராம் அந்த மாதிரி தான் வரும். பட் வந்து உங்களுக்கு வேர் பண்ணிங்கன்னா செம கிராண்டாக இருக்கும் இந்த கலெக்ஷன். இது நான் வேணால் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்குவாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது பெல்ட் பேக் சைட் போடணுனாலும் பெல்ட் போட்டுக்கலாம், ரோப் போட்டுக்கலாம். நம்ம எப்படி வேணால் இல்லை சில்வரில் வந்து கோல்டு லுக்கில் வரக்கூடிய பெல்ட்டு போட்டுக்கலாம். இல்லை கோல்டுலேயே பெல்ட் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வெயிட்டு கம்மியாக நம்ம கிராண்டாக பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு மட்டும் கவர் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி அந்த ஹிப் பெல்ட்லாம் ட்ரை பண்ணும்போது பெருசாக வந்து பேக் சைடு வந்து ரோப் தான் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வெயிட் வந்து நம்ம எதுக்கு போட்டு வாங்கணும் இப்போ இருக்கிற கோல்டு விலைக்கு. அதுக்கு நம்ம நெக்லஸோ ஹாரமோ வாங்கிக்கலாம். பட் ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் நம்ம கிராண்டாக இருக்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினைப்பாங்க. இது நான் வந்து நெக்லஸ் ஹாரம் வேர் பண்ணி காமிச்சேன். நல்லா இருந்தது. எனக்கு பர்சனலாக எனக்கு கேட்டால் நெக்லஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது 22 கிராம்ஸ்க்கு. ஏன்னா நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸாக இருந்தது. ஸோ பார்க்கறதுக்கும் நல்ல பார்வையாக இருந்துச்சு. ஹாரம் வந்து அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கூட வெயிட்டு தான். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி வெட்டிங் ஜுவல்லரிஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா டெஃபினட்டாக அது கூட செக் பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு நயன்தாரா வெட்டிங் ஜுவல்லரி சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வேர் பண்ணனால இது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிடுச்சு அந்த கலெக்ஷன். அதில் நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாமே சோல்ட் அவுட்டு. இப்போ வந்து புதுசாக இந்த கலெக்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது டிஃப்ரெண்ட் கலரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஜிமிக்கி, எஸ் டெஃபினட்டாக சொல்ல மறந்துட்டேன். ஜிமிக்கியில் சூப்பராக இருக்குது. இது வந்து நான் உங்களுக்கு ஒரு ஜிமிக்கி ட்ரை பண்ணி காமிக்கிறேன். பெஸ்ட்டான வேஸ்டேஜுங்க. ஜிமிக்கிலாம் பார்த்திங்கன்னா 10 to 12% வேஸ்டேஜ்குள்ளேயே 12.5% வேஸ்டேஜ்குள்ளேயே ஜிமிக்கி வந்து நீங்கள் நிறையா ட்ரை பண்ணலாம். எல்லோ கோல்டு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கும். அண்ட் ஒர்க்மன்ஷிப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் குந்தன், கெம் கலெக்ஷனு, பிளெயின் கோல்டு, ஆன்டிக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதில் 2 சூஸ் பண்ணேன். எனக்கு அந்த க்ரீன் பீட்ஸ் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நான் ரொம்ப சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் க்ரீன் வித் ஒயிட் பீட்ஸில் ஒரு ஜிமிக்கி கிடச்சிது. அதோட வெயிட் எவ்வளோன்னு கெஸ் பண்ணுங்கள். நான் வேர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் வேர் பண்ணியிருக்கிற ஜிமிக்கி வந்து ஐ திங்க் அரௌண்ட் 26 கிராம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். 26 or 24 நினைக்கிறேன். இன்னொன்றுமே அதே வெயிட் தான், ஆனால் சின்னதாக இருந்தது சைஸு. இது வந்து கொஞ்சம் நல்லா பார்வையாக இருந்தது. மகாலட்சுமி வச்சு வரக்கூடிய ஜிமிக்கி. இது வந்து 22 கிராம்ஸ் குந்தன் ஒர்க் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12, 8, சிலதெல்லாம் வந்து 15 கிராம்ஸ். அந்த பெரிய ஜிமிக்கி இருக்குது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் வந்து 18 கிராம்ஸ் 20 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். நான் வேர் பண்ணது வந்து ஐ திங்க் அரௌண்ட் 26 நினைக்கிறேன். அது நல்ல சாலிட் ஜிமிக்கி. ஸோ அதே வெயிட்டில் தான் இன்னொன்றும் இருந்தது. பட் அது ஃபுல்லாக க்ரீன் பீட்ஸு. நான் வேர் பண்ணது வந்து க்ரீன் வித் ஒயிட் பீட்ஸ் மாதிரி வரும். ஸோ நல்ல பார்வையான லுக் இருக்கும். அதே மாதிரி ஹிப் பெல்ட்டுமே கூட எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த கம்ப்ளீட் கவரேஜ் சொன்னல, ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கவர் ஆகும். நான் வந்து லாங் மேக்ஸி கவுன் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அதனால் உங்களுக்கு அந்தளவுக்கு லுக் என்னால் காமிக்க முடியல. சாரியாக இருந்தால் கூட இப்போ நீங்கள் இந்த மாதிரி வேர் பண்ணுறீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பெல்ட் அந்த மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம்.
பேங்கிள் பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக இவங்கக்கிட்ட நிறைய ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு பேங்கிள் பார்த்தீங்கன்னா 23 கிராம் வரும். நான் உங்களுக்கு இதில் ஒரு டிசைன் காமிக்கிறேன். பேரே பார்த்தீங்கன்னா 30 கிராம்ஸ் வந்திருக்கும். இதுதான் அது. ஆனால் அதே சைஸ் நம்ம 23 கிராமுக்கு ஒரு சிங்கிள் பேங்கிள் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே இருக்கும். ஆனால் இது பேரே 30 கிராம்ஸ் தான். இது வந்து ஒரு பேங்கிள் வந்து 17 கிராம் மல்டி கலர் ஸ்டோன் பதிச்சு வரும். அதில் ஸ்க்ரூ வச்சு வரக்கூடிய கலெக்ஷன். இது வந்து உங்களுக்கு லைட் வெயிட் 3 பவுண்டில் ஒரு ப்ராட் பேங்கிள். அண்ட் இது வந்து இருக்கிறதுல லைட் வெயிட்டு. ஒரு பேங்கிள் வந்து 7 கிராம் வரும். ஸோ பேர் வந்து 14 கிராமில் ஆன்டிக் பேங்கிள். இப்போ இந்த பேங்கிள் வந்து கொஞ்சம் அக்கேஷ்னலாக நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும். நான் கையில் போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மகாலட்சுமி டிசைன். இது வந்து ரெகுலரான ஒரு டீப் நகாஸ் பேங்கிள். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 4-5 இயர்ஸாக செம்ம ட்ரெண்ட் அந்த பேங்கிள். இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் உங்களுக்கு அந்த தின் பேங்கிள் காமிச்சேன் இல்லையா, அதை வந்து ஒரு ப்ராட் பேங்கிளோடு போடும்போது எந்த அளவுக்கு கிராண்டாக தெரியும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். மோஸ்ட்லி இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே கூட 10% வேஸ்டேஜில் வருது. ஒரு பேங்கிள் வந்து 20 கிராம்ஸ் இருக்கும், சிலது வந்து 17 கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சிங்கிள் பேங்கிள். இது சிங்கிளாக வாங்கிக்கலாமா இல்லை பேராக தான் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி இதெல்லாமே பேர் தாங்க. சிங்கிளாக வாங்கிக்கணும்னா அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிலதுக்கு சிங்கிள் பேங்கிள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பட் எல்லாத்துக்குமே சிங்கிள் பேங்கிள் ஆப்ஷன் இல்லை. சிலது பேராக வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இருந்ததுலேயே கொஞ்சம் நல்ல காசு டிசைன்லேயே நல்ல ப்ராட் பேங்கிள்ங்க இது. இது வந்து ஒரு பேங்கிள் பார்த்திங்கன்னா 14 கிராம்ஸ் அந்த மாதிரி வருது. ஸோ பேருன்னு போகும்போது 28 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். இதில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ இருக்கிற இடத்துல மகாலட்சுமி டிசைனை ஹைலி எம்போஸ்டாக வந்து இந்த பேட்டர்ன் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வேர் பண்ணும்போது ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும். இந்த ஸ்பெஷல் பேங்கில் வரக்கூடிய இந்த டீப் நகாஸ் ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதில் குந்தன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. டெஃபினட்டாக சின்ன பேங்கிளாக இருந்தாலும் சரி, பெரிய பேங்கிளாக இருந்தாலும் சரி, ப்ராடாக இருந்தாலும் சரி, அந்த குந்தன் ஒர்க் அப்படின்னு பண்ணாலே வெயிட் கொஞ்சம் கூட வரும். ஸோ அதோட பேர் வந்து 32 கிராம். நான் வந்து ஒரு 23 கிராம் சென்டர் பேங்கிள் அண்ட் 14 கிராம் பேர் பேங்கிளோட இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.